அந்த வகையில் தொடர்ந்து நேற்றைய தினம் நாம் வாலி வதம் செய்யப்பட்டது சரியா இல்லையா என்பது போன்ற பல விவாதங்களை முன்வைத்து அது சரியா இல்லையா என்பதை நேற்று இந்த அவையில் நாம் சிந்தித்தோம். நம்முடைய சமூகத்தின் மூத்த பத்திரிகையாளர் VN சாமி ஐயா அவர்கள் தகுந்த ஒரு பதிலை கொடுத்தார்கள். மிக்க மகிழ்ச்சி. அடுத்தடுத்த அவைக்கு செல்லுகின்ற பொழுது நிச்சயமாக அந்த கருத்துக்களையும் ஏற்றுக்கொண்டு சொல்லுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக அது அமையும். என்னவென்றால், வாலி இந்திரனாக அவதாரம் எடுத்து இந்திரனுடைய அம்சமாகத்தான் வாலி பார்க்கப்படுகிறார். வந்திருக்கக்கூடிய அவதாரம் நோக்கம் என்ன என்று பார்த்தோம் என்றால், ராவணன் உள்ளிட்ட அரக்கர்களை வதம் செய்வது. ஆனால் வந்திருக்கக்கூடிய நோக்கத்திற்கு புறம்பாக வாலி செயல்பட்டதால் முதலில் வாலியை கொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ராமபிரானுக்கு இருந்தது. ஆதலால் வாலி வதம் சரி என்று ஆன்றோர்கள் பலரும் பேசக்கூடியது. சிலர் வாலியை வதம் செய்தது தவறு அல்ல, மறைவில் நின்று வதம் செய்ததுதான் தவறு என்று சொல்லக்கூடிய சான்றோர்களும் உள்ளார்கள். எது எப்படியாக இருந்தாலும் தான் செய்த செயலுக்கு ராமபிரான் வருந்தி அதற்கு பிராயச்சித்தம் தேடி செல்வதாக கம்பனே சொல்லி இருக்கக்கூடிய அந்த கூற்றையும் நாம் பார்க்கிறோம். கடவுளே ஆனாலும் கூட ஏதேனும் தெரியாமல் தவறு செய்தால் அல்லது தெரிந்தோ செய்தால் கூட அதற்கு தகுந்த பரிகாரத்தை நிச்சயமாக அந்த பிறவியிலேயே தேடிவிட வேண்டும் என்பது கம்பராமாயணம் மட்டும் இல்லாமல் பல்வேறு புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் நமக்கு அதைத்தான் சொல்லி கொடுக்கிறது. அடுத்த பிறவி ராமபிரானு பொறுத்த அளவில் பிறவி என்பது அவதாரம், நமக்குத்தான் மனிதர்களுக்கு தான் பிறவி. எனவே அடுத்த பிறவியாக இருக்கக்கூடிய கிருஷ்ண அவதாரத்தில் வாலியை எப்படி ராமபிரான் மறைந்திருந்து தாக்கினாரோ அதே போன்று கிருஷ்ண அவதாரத்தில் ஏதோ ஒரு வேடன் மறைந்திருந்து தாக்கியதாக நாம் அறிகின்றோம். எனவே ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று சொல்வார்கள். நாம் செய்து இருக்கக்கூடிய பாவ புண்ணியங்கள் அடுத்தடுத்த பிறவிகளில் நம்மை தொடரும் என்பதற்கு கடவுளே விதிவிலக்கு அல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை தான் இந்த அவதாரங்கள் எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். எனவே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து செய்ய வேண்டும் என்பதுதான் இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக இருக்கின்றது. அதேபோல் சபரியை குறித்த ஒரு கேள்வி வந்தது. உபதலைவர் வந்ததற்கு பிறகு அதற்கான பதிலை கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் தலைவர் அவர்கள் கேட்ட கேள்வி, உபதலைவர் அவர்கள் கேட்ட கேள்வி. அதனால் அவர்கள் வந்த பின்னால் பதிலை சொல்லலாம். நம்முடைய தலைவர் அவர்கள் சந்திரகாந்தன் ஐயா அவர்கள் தாரை புலம்புவதாக இருக்கக்கூடிய அந்த பகுதியை கொஞ்சம் தொட்டு காட்டினால் சிறப்பாக இருக்கும் என்று சொன்னார்கள். நேற்றைய தினம் நாம் தாரை எப்படியெல்லாம் புலம்பினார்கள் வாலியை பார்த்து என்று ஓரளவிற்கு நாம் பார்த்தோம். வாலி இறந்து படுகிறார். இறக்கக்கூடிய அந்த தருவாயில் மகன் அங்கதனை ராமபிரானிடத்தில் ஒப்படைக்கிறார். இனி இவருக்கு தொண்டு செய்வதுதான் உன்னுடைய வேலை என்று சொல்கிறார். சுக்ரீவன் அறியாமல் ஏதேனும் தவறு செய்தால் கூட பொறுத்து கொள்வது தங்களின் கடன் என்று ராமபிரானிடத்தில் சுக்ரீவன் தவறு செய்யக்கூடியவன் என்பதை முன்னமே சொல்லிவிடுகிறார். அதுபோல சுக்ரீவன் என்ன செய்கிறார்? 4 திங்களில் படைகளை கொண்டு வர வேண்டும் என்று ராமபிரான் பணித்த பின்னரும் அவர் அரசராக முடிசூட்டியதன் பின்னதாக அந்த ராஜ்ய போகத்தில் ஆழ்ந்து விடுகிறார் சுக்ரீவன். ராமபிரான் மன்னித்து அருளினார். அதையும் பார்த்தோம். வாலி இறந்து பட்ட பொழுது மகன் அங்கதன் புலம்புகிறார். என்ன புலம்புகிறார்? ஒரு சின்ன தவறினை கூட தன்னுடைய வாயாலும் தன்னுடைய மனத்தாலும் கூட சிந்திக்காதவன் என்னுடைய தந்தை என்று சொல்கிறார். சிறிய தவறை கூட செய்ய மாட்டார். அவருடைய ராஜ்யத்தில் குடிமக்கள் எல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என்று புலம்பினார். அதே போல் தாரை புலம்புகின்ற பொழுது என்னுடைய மனதில் வீற்றிருக்கக்கூடியவர் என்று சொல்லுகிறார். அதே போல் யாருக்கும் எந்த விதமான துன்பத்தையும் கொடுக்காதவர் என்னுடைய கணவர், இப்படி வீழ்ந்து கிடக்கிறாரே அந்த ராவணனையே ஆட்டி படைத்த பெருமை உடையவர் என்னுடைய கணவர் என்றெல்லாம் தாரை புலம்புகிறார். இப்படி ஒரு நல்லவன் வீழ்ந்து கிடக்கின்ற பொழுது கண்ணதாசனிடம் ஒருவர் ஒரு முறை கேட்டாராம், இறந்து போயிருக்கக்கூடிய ஒருவர் சொர்க்கத்துக்கு போவாரா நரகத்திற்கு போவாரா என்று எப்படி கண்டுபிடிப்பது என்று. அப்போது கண்ணதாசன் இப்படி பதில் சொன்னாராம்,
அந்த பிணத்தை தூக்குகின்ற பொழுது ஐயோ போய்விட்டானே என்று மக்கள் கதறினால் அவனுக்கு சொர்க்கம் நிச்சயம். அப்பாடா போய்விட்டான் என்று சொன்னால் அவன் செல்லக்கூடிய பாதை, செல்லக்கூடிய இடம் நிச்சயமாக நரகம் என்று. இங்கே வாலி இறந்து பட்டிருக்கிறார். வாலி குற்றுயிரும் கொலையுயிருமாக இருக்கக்கூடிய அந்த சூழலில் தாரை புலம்புகிறார். அங்கதன் சுக்ரீவன் அழுகிறார். தன்னை கொல்லவிருந்த தன்னுடைய அண்ணனை பார்த்து, அவருடைய வீரத்தை பார்த்து, அவருடைய ஆற்றலை பார்த்து சுக்ரீவன் அழுவதாக தெரிகிறது. ஏன் ராமபிரானே அழுகிறார்? வாலியினுடைய பெருமைகளை நினைத்து நினைத்து ராமபிரானே ஏங்குவதாக இருக்கக்கூடிய பகுதிகளும் கம்பராமாயணத்தில் உள்ளன. எனவே வாலியை கொல்லுவது என்பது ராமபிரானுடைய நோக்கம் அல்ல. கொஞ்ச நேரம் கடவுளுடைய அவதாரமாக நாம் அதை பார்த்தோம் என்றால், அவதார நோக்கத்திற்கு, தான் வந்திருக்கக்கூடிய நோக்கத்திற்கு வாழாமல் கொஞ்சம் திசை மாறி சென்றதன் பொருட்டு அவரை அந்த நாடகத்திலிருந்து விலக்க வேண்டிய ஒரு சூழலால் தான் ராமபிரான் வாலியை வதம் செய்தார் என்பதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் மனித தர்மப்படி பார்த்தால் அது தவறு என்று சொல்வார்களும் உள்ளார்கள். எனவே எது எப்படியாக இருந்தாலும் ஒவ்வொரு இடத்திற்கு ஏற்றவாறு இந்த நியாய தர்மங்கள் மாறும் என்று நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். அந்த வகையில் இங்கேயும் இந்த உலகம் இருக்கக்கூடிய காலம் வரை கம்பன் சொன்னார். கம்பருடைய பெருமைகளை கண்ணதாசன் சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார், காலம் என்னும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு, அது தலைமுறைக்கும் அவன் எழுதி வைத்த சீட்டு என்று சொல்லுவார். எனவே இந்த உலகம் இருக்கக்கூடிய காலம் வரையிலும் கம்பனுடைய பாடல் இருக்கும். கம்பருடைய பாடல் இருக்கக்கூடிய காலம் வரையிலும் வாலி வதை சரியா தவறா என்கின்ற சிந்தனை, விவாதம் இருந்து கொண்டேதான் இருக்கும். எத்தனை பேர் ராமபிரானே இறங்கி ஒரு தீர்ப்பை சொன்னால் கூட அந்த விவாதம் என்பது ஓயாது. எனவே அந்த விவாதத்திற்குள் நாம் அறியக்கூடிய கருத்துக்களை மட்டும் நாம் உள்வாங்கிக் கொண்டு இப்போது இன்றைய தலைப்பாக இருக்கக்கூடிய வில்லின் வீரனும் சொல்லின் செல்வனும் என்று சொல்லக்கூடிய தலைப்பிற்குள் நாம் சென்று விடலாம். ராமபிரானுடைய வில்லாற்றல் சிறப்பதற்கு அனுமனுடைய சொல்லாற்றல் எப்படியெல்லாம் உதவியது என்பதைத்தான் நாம் பார்க்க போகின்றோம். ஏனென்றால் இன்றைய தினம் முழுமையாக நாம் எதை பார்க்க போகின்றோம் என்றால், அனுமன் இலங்கைக்கு சென்ற போது என்ன எல்லாம் நடந்தது, இலங்கையில் அனுமனுடைய பெருமை எப்பேற்பட்ட பெருமையாக இருந்தது என்பது போன்ற விஷயங்கள். சீதா பிராட்டியிடம் அனுமன் பேசியது, ராவணனிடம் அனுமன் பேசியது, இலங்கைக்கு சென்று முடிந்த பின்னதாக ராமபிரானிடத்தில் அவர் எப்படி தன்னுடைய சொல்லாற்றலால் சீதாதேவியினுடைய திறத்தை மெய்ப்பித்தார் என்பதை வரையிலும் நாம் இன்றைய தினம் சிந்திக்கவிருக்கின்றோம். எனவே ராமபிரானுடைய அந்த வில் இலங்கைக்கு செல்லும் முன்னமே அனுமனுடைய அந்த சொல்லானது இலங்கைக்கு தூதாக சென்று விட்டது என்கின்ற கோணத்தில் தான் இன்றைய தலைப்பானது வில்லின் வீரனும் சொல்லின் செல்வனும் என்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நம்முடைய ராமாயண கதாபாத்திரங்களில் மிக முக்கியமான காவிய நாயகனான வீற்றிருக்கக்கூடிய ராமபிரானுக்கு இணையாக ஒரு பாத்திரம் பேசப்படும் என்றால் அது அனுமனுடைய கதாபாத்திரம்தான். எப்படி புயல் வேகத்தில் இலங்கையை அடைந்து அவருடைய சொல்லாற்றலை அங்கே காண்பித்தார், சீதை இடத்திலும் சரி ராவணனிடத்திலும் சரி என்பதை நாம் இன்றைய தினம் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். நேற்றைய தினம் வாலி வதம் செய்யப்பட்ட அந்த காட்சியோடு நாம் நிறைவு செய்தோம். கொஞ்சம் அந்த கதை பகுதியை தெரிந்து கொண்டு பிறகு இலங்காபுரிக்குள் அனுமன் நுழையக்கூடிய அந்த காட்சிக்குள் நாம் செல்லலாம். 4 மாதங்களுக்கு பின் வாலி வதம் செய்யப்படுகிறார். சுக்ரீவனுக்கு கிஷ்கிந்தையின் அரசனாக முடிசூட்டப்படுகிறார் சுக்ரீவன். அந்த நிலைப்பாட்டில் ஒரு 4 மாதங்கள் கழித்து 4 திங்கள் கழித்து பெரும் படையோடு தன்னை சந்திக்குமாறு சொல்லிவிட்டு ராமபிரானும் இளையபிரானும் சென்று விடுகிறார்கள். வேறு ஒரு மலைக்கு சென்று விடுகிறார்கள். அந்த இடத்தில் சீதையினுடைய நினைப்பினால் ராமபிரான் துடிக்கக்கூடிய அந்த காட்சி நமக்கு கண்முன்னே கொண்டு காட்டுகிறார் கம்பர். அதே சமயத்தில் சொல்லியபடி 4 திங்கள் கழிந்த பின்னரும் கூட சுக்ரீவன் தன்னுடைய படைகளோடு அங்கே சேரவில்லை. இதனால் ராமபிரானுக்கும் இளையபிரானுக்கும் கோபம் வருகின்றது.
இலக்குவன் நேரடியாக கிஷ்கிந்தைக்கு செல்லுகின்ற பொழுது அவருடைய சீற்றத்தை தணிப்பதற்காக தாரை முன்னே வந்து நிற்கிறார். தன்னுடைய தாயினுடைய முகத்தை, தன்னுடைய தாயினுடைய வார்த்தைகளை அந்த தாரையினுடைய வாக்கிலிருந்து கேட்ட அந்த நிமிடத்தில் இளையபிரானுடைய அந்த கோபம் என்பது கொஞ்சம் அடங்கி விடுகிறது. பின் சுக்ரீவன், அனுமன், அங்கதன் என்று அனைவரும், சுக்ரீவன் முதலான அனைவரும் ராமபிரானிடத்தில் வந்து சரணடைந்து விடுகிறார்கள், மன்னிப்பு கோருகிறார்கள். நாங்கள் செய்தது தவறுதான் என்று பெரும் படைகளை திரட்டி கொண்டு சுக்ரீவன் அங்கே வருகிறார். அப்போதுதான் எந்த வீரர்கள் எங்கு செல்வது என்று முடிவு செய்யப்படுகிறது. பாலை நிலம் கடந்து காடு, மலை, ஆறு இப்படி பலவற்றையும் கடந்து செல்லக்கூடிய பலம் வாய்ந்தவர் யார் என்பதை சம்பாதியை பார்க்கின்ற பொழுது அவர் தெளிவாக சொல்கிறார், இந்த பலம் அனுமனை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்று. எனவே அனுமனுடைய பலம் அனுமனுக்கு தெரியாது என்பது போல மற்றவர்கள் சொல்ல அவர் தன்னுடைய பலத்தை மட்டுமே, தன்னுடைய துணிவை மட்டுமே நம்பி அந்த கடலை கடந்து சீதா பிராட்டியை தேடுவதன் பொருட்டு அவர் செல்கிறார். அனுமன் கடல் தாவுவதற்காக பெரிய வடிவத்தை எடுக்கிறார். எனவே இதன் பின்னால் இருக்கக்கூடியவற்றை நாம் கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் இதுவரையிலும் நான் சொன்னது அந்த கதை பகுதியை மட்டும் நாம் பார்த்தோம். ஏனென்றால் வாலி வதம் செய்யப்பட்டதற்கு பின்னதாக நிகழ்ந்த அந்த செய்திகளை பார்த்துவிட்டு தலைப்பிற்குள் செல்வது என்பது சரியாக இருக்கும். இப்போதுதான் சுந்தரகாண்டம் ஆரம்பமாகின்றது. எனவே அனுமனுடைய பெருமைகளை பேசக்கூடிய அந்த சுந்தரகாண்டம் ஏன் சுந்தரகாண்டம் என்று சொல்லப்பட்டது? அனுமனுக்காக சொல்லப்பட்ட, அனுமனுக்கு சுந்தரன் என்று பெயர். எனவே சுந்தரகாண்டம் என்று பெயர் வந்தது. முழுக்க அனுமனுடைய பெருமைகளை பேசக்கூடிய, அனுமனுடைய பெருமை என்று சொல்வதை காட்டிலும் அனுமனுடைய சொல்லாற்றலால் சீதாதேவியினுடைய பெருமையும் ராமபிரானுடைய பெருமையும் இங்கே உணர்த்தப்படுவதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். மிகப்பெரிய ராம பக்தனாக இருக்கக்கூடிய அனுமன் தன்னுடைய வாக்கினால் ராமபிரானை எப்படியெல்லாம் பெருமை சேர்த்தார், சீதா பிராட்டிக்கு எப்படியெல்லாம் பெருமை சேர்த்தார் என்பதுதான் இந்த பகுதியில் நாம் பார்க்கவிருக்கின்றோம். அந்த வகையில் சீதா பிராட்டியை தேடி அனுமன் புறப்பட்டு செல்கிறார். மகேந்திர மலை என்று சொல்லக்கூடிய அந்த மலையில் இருந்து இலங்கையை பார்க்கிறார் அனுமன். இது முழுக்க அனுமனுடைய பெருமையை சொல்லக்கூடிய பகுதி என்பதால் கம்பநாட்டாழ்வார் மிக அழகாக அனுமனுக்காகவே அந்த கடவுள் வாழ்த்து காப்பு கவியாக அமைத்திருக்கிறார். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறு ஆக, ஆறு உயிர் காக்க ஏக்கி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான், அவன் எம்மை அழித்து காப்பான். அனுமனுடைய பெருமையை சொல்லக்கூடிய மிக அழகான பாடல். அஞ்சிலே ஒன்று பெற்றான். பஞ்சபூதங்கள் என்று சொல்வார்கள், நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. அதில் ஒரு பூதமாக விளங்கக்கூடிய காற்றினுடைய மைந்தனாக பிறந்தான். அஞ்சிலே ஒன்று பெற்றான். அஞ்சிலே ஒன்றை தாவி, நீர் என்று சொல்லக்கூடிய கடலை தாவிய அந்த சிறப்பு இதில் சொல்லப்படுகிறது. அஞ்சிலே ஒன்று ஆக ஆறு உயிர் காக்க, ஆகாய மார்க்கமாக சீதா பிராட்டியினுடைய உயிரை காக்க பறந்தார். அந்த சீதா பிராட்டி எத்தகையவள்? அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு, அஞ்சிலே ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த பூமி தாய் பெற்றெடுத்த அந்த பெண்ணை. எனவே அந்த பிராட்டியை காக்கும் பொருட்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான். அயலார் என்று சொல்லக்கூடிய பகைவனுடைய இலங்காபுரியில் அஞ்சில் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த நெருப்பை வைத்த அந்த பெருமை எல்லாம் இதில் பேசப்படுவதால் மிக பொருத்தமாக இந்த பாடலை கம்பர் சுட்டி காட்டி இருக்கிறார். எனவே இலங்கை மாநகரத்தின் எழிலை பார்க்கிறார். முன்னதாக உள்ளே அப்படியே மகேந்திர மலையிலிருந்து பார்க்கிறார். மைனாகம் தடுக்கிறது. அரக்கிகளை அழித்து விட்டு நேரடியாக இலங்கைக்குள் செல்லக்கூடிய அந்த காட்சிக்குள் நாம் சென்று விடலாம். இலங்கையின் வெளியில் இருந்து மதில் சுவரோடு அப்படியே சுற்றிலும் முற்றிலும் பார்க்கிறார். அவருடைய கண்ணில் இலங்காபுரியினுடைய எழில் பேரெழிலாக காட்சி தருகிறது. அது பொன்னால் செய்யப்பட்ட நகரமா என்று ஐயத்தோடு பார்க்கிறார்.
பொன் கொண்டு இழைத்த மணியை கொண்டு பொதித்த, அங்கங்கே நவரத்ன மணிகள் பொறிக்கப்பட்டதாக இந்த இலங்காபுரி காட்சி தருகிறது. எவ்வளவு அழகாக ஒரு நகரம் இருக்க முடியுமா? மின் கொண்டு அமைந்த, மின்னலை கொண்டு அமைக்கப்பட்ட நகரமாயுது என்று ஐயத்தோடு பார்க்கிறார். அவ்வளவு அழகாக இலங்காபுரி காட்சி தருகிறது. என் கொண்டு இயற்றிய என தெருவிலாக வன்கடல் கொண்டல் விட்டு மதி விட்டுவன மாடம். வானத்தில் இருக்கக்கூடிய மதியை முட்டக்கூடிய அளவிற்கு அங்கே இருக்கக்கூடிய மாட மாளிகைகள் எல்லாம் அமைந்திருக்கின்றன என்று அப்படியே ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டே இலங்கைக்குள் செல்கிறார் அனுமன். தேவலோகத்திற்கு இணையாக, அமராவதி பட்டினத்திற்கு இணையாக ஒரு நகரம் இருக்கும் என்றால் அது நிச்சயமாக இந்த இலங்கையாகத்தான் இருக்க வேண்டும் என்று. தேவலோகம் என்று சொல்லக்கூடிய அமராவதி கண்ணாடி முன்னால் நின்று தன்னை தரிசனம் செய்தால் எப்படி இருக்குமோ அதே போல் அப்படியே அந்த அழகிய நகரமாக இலங்கையும் காட்சி தருகிறது என்று இங்கே இலங்காபுரியினுடைய அந்த அழகு, அந்த எழில் பேசப்படுகிறது. அங்கே அழகிய கற்பக மரங்கள், வானலோகத்தில் தேவலோகத்தில் இருப்பது போன்ற கற்பக மரங்கள், சிவன் விஷ்ணு தவிர அத்துணை தேவர்களும் அங்கே அவர்களுக்கு சேவகம் செய்து கொண்டிருக்கிறது எல்லாம் இங்கே அனுமன் பார்க்கிறார். தேவ மகளிர், வித்யாதர மகளிருடைய அந்த ஆடல் பாடல் என்று எல்லாவற்றையும் கண்டு கொண்டே இலங்கைக்குள் அனுமன் நடக்கிறார். அனுமன் எப்படி நடக்கிறாராம்? மடங்கள் ஏறும் மதமால் களிரும் நாண நடந்து தனியே புகுதும் நம்பி. யாருடைய துணையும் இல்லாமல் அனுமன் தனியாக செல்கிறார். அவர் எப்படி செல்கிறார்? அவருடைய நடையை பார்த்தால் சிங்கமும் நாணுமாம், அவருடைய நடையை பார்த்தால் காளையும் நாணுமாம், அவருடைய நடையை பார்த்தால் களிறு என்று சொல்லக்கூடிய ஆண் யானையும் நாணி ஒதுங்கி போகுமாம். அப்படிப்பட்ட அழகிய நடையோடு அந்த இலங்காபுரியை வலம் வருகிறார் அனுமன். அப்போதுதான் இலங்கையை காவல் தெய்வமாக நின்று காவல் புரியக்கூடிய இலங்காதேவியை சந்திக்கிறார். இலங்காதேவி பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த சூழலில் மதில் மேல் ஏறி தாவுவதற்கு முற்படுகிறார். இலங்காதேவி தடுக்கிறாள். யார் அது என்று சத்தம் போட்டுக்கொண்டே வந்து, சிவன் பிரம்மன் விஷ்ணு கூட வர துணியாத இந்த நகரத்தில் நீ எப்படி வந்தாய் என்று, உடனடியாக உயிர் மேல் ஆசை இருந்தால் ஓடிப்போ என்று எவ்வளவோ சொல்லி பார்க்கிறாள். இல்லை இல்லை, நான் இந்த நகரத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசையோடு வந்தேன் என்று சொல்கிறார் அனுமன். ஆனாலும் கோட்டை மதிலை தாவாதே என்று எவ்வளவோ சொல்லி பார்க்கிறார். ஆனால் அனுமன் கேட்கவில்லை. தன்னுடைய படை கருவிகளை எல்லாம் ஏவிய போது கலர்ச்சிக்காயை கொண்டு விளையாடுவது போல் அதை கொண்டு அனுமன் விளையாடினார். இதையெல்லாம் பார்க்கின்ற இலங்காதேவிக்கு ஆச்சரியம். இப்படி ஒரு வானரம் இருக்க முடியுமா என்று தடுக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டில் இலங்காதேவியை தள்ளி விட்டு விடுகிறார். அப்போதுதான் இலங்காதேவிக்கு நினைவுக்கு வருகிறது பிரம்மன் சொல்லி இருக்கக்கூடிய அந்த வாக்கு. பிரம்மன் என்ன சொல்லி இருந்தார் என்றால், எதுவரையில் நான் இந்த இலங்கையை காவலாக நின்று காவல் செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது, ஒரு வானரம் வந்து உன்னை எட்டி உதைக்கும், அதுவரையில் நீ இலங்கையை காவல் காத்தால் போதும், அதன் பின்னதாக இந்த இலங்கைக்கு அழிவு காலம் வந்துவிட்டது என்று உணர்ந்து நீ அங்கே இருந்து சென்று விடலாம் என்று சொல்லி இருப்பார். எனவே அதற்கு ஏற்றவாறு இலங்காதேவியும் அங்கே இருந்து புறப்பட்டு சென்று விடுகிறாள். இப்போது இலங்கையை காவல் காப்பதற்கு ஆட்கள் இல்லை. காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய இலங்கை தேவியே அங்கே இருந்து புறப்பட்டு சென்று விடுகிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் சீதையை தேடி 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 செல்கிறார் அனுமன். சீதையை காண இயலவில்லை. சில இடங்களில் எப்படியெல்லாம் செல்கிறார் என்றால், ஒரு சில இடங்களில் காற்றாக செல்கிறார் தன்னுடைய உருவத்தை மறைத்து கொண்டு, ஒரு சில இடங்களில் புகையாக செல்கிறார், மற்றும் சில இடங்களில் வாமன வடிவத்தை விட சிறிய வடிவனாக மாற்றிக்கொண்டு செல்கிறார், இன்னும் சில இடங்களில் பேருருவை காட்டிக்கொண்டு செல்கிறார். இப்படி எந்த இடத்தில் எப்படி செல்ல வேண்டுமோ அந்தந்த இடங்களில் அப்படி சென்று சீதா பிராட்டியை தேடுகிறார். அப்படி தேடுகின்ற பொழுது ஒவ்வொருவருடைய முகத்தையும் காட்டுகிறார்கள். யாரை எல்லாம் அனுமன் பார்த்தார் என்று. இதை மெய்ப்பாடு என்று சொல்லலாம். ஒருவர் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில்தான் அவருடைய உண்மையான முகம் தெரியுமாம். நாம் விழித்து கொண்டிருக்கும் போது நம் மனதில் இருக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் நாம் மறைத்து கொண்டு பொய்யான வேடம் தரித்த முகம்தான் தெரியுமா. ஆனால் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் தான் மனிதர்களுடைய உண்மையான முகம் தெரியும். அது அரக்கர்களுடைய முகமாக இருந்தாலும் அப்படித்தான் என்பதால்
அனுமன் உறங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் சரியாக உள்ளே செல்கிறார். தொல்காப்பியர் சொல்லுவார், மெய்ப்பாடு என்று சொல்லுவார்கள். மெய்ப்பாடு என்றால் நகை, அழுகை, இழிவரல், மருட்கை, அச்சம், அச்சப்படுவது, அதே போல் வியப்போடு பார்ப்பது, அழுவது, சிரிப்பது, இழப்பு, இழப்பினால் வரக்கூடிய அந்த துன்பம், சோகம், இவற்றையெல்லாம் மெய்ப்பாடு என்று சொல்லுவார். ஒருவருடைய முகத்தை பார்த்த மாத்திரத்தில் அவர் எப்படிப்பட்டவர் என்று கண்டு உணரக்கூடிய ஆற்றல் எல்லோருக்கும் வாய்த்து விடாது. அந்த ஆற்றல் சொல்லின் செல்வனுக்கு வாய்த்திருந்தது. கண்ணினும் செவியினும் நுண்ணிதின் உணரும் உணர்வுடை மாந்தர்க்கு அல்லது தெரியின் நன்னைய பொருள்கோள் என்னருங்குரைத்தே என்று தொல்காப்பியர் சொல்லுகிறார். இதனுடைய விளக்கம் என்ன என்றால், கண்ணாலும் செவியாலும் நுட்பமாக உணரக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்தால், கண்ணால் பார்த்தாலும் சரி, செவியால் கேட்கக்கூடிய விடயமாக இருந்தாலும் சரி, நுட்பமாக உணரக்கூடிய உணர்வுடைய மாந்தர்களுக்கு மட்டும்தான் அந்த மெய்ப்பாடு புலப்படும். அந்த இடத்தில் அனுமனை தவிர்த்து வேறு யார் சென்றிருந்தாலும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று கண்டு அறிவதற்கான சூழல் அமைந்திருக்காது. ஏனென்றால் அப்படி ஒரு ஆற்றல் எப்படி தன்னுடைய சொல்லாற்றல் இருந்ததோ அதே போல் மதிநுட்பமும் அனுமனுக்கு இருந்தது. எனவே ஒவ்வொருவரையாக அவர் வரிசையாக பார்க்கிறார். முதலில் கும்பகர்ணனை பார்க்கிறார். ஒரு சில கதாபாத்திரங்களை மட்டும் நாம் பார்ப்போம். மலை போன்ற உருவம் கும்பகர்ணனுக்கு. அவர் படுத்து கிடக்கிறார். அப்படியே மலை போல அவர் தூங்கி இருக்கிறார். அவருடைய உருவத்தை பார்க்கின்ற பொழுது அவருடைய தூக்கம் எப்படி இருக்கிறது? கலக்கமற்ற தூக்கமாக நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய முகத்தில் ஒரு கலக்கமும் இல்லை. ஆனால் அவருடைய உருவம் எப்படிப்பட்டது? மலை போன்ற உருவம். தேவ மகளிர் எல்லாம் அவருடைய அடியை வருடிக்கொண்டே பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றார்களாம். மிகப்பெரிய மண்டபத்தில் அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். அவரை பார்த்தவுடன் அனுமனுக்கு என்ன தோன்றியது? ஒருவேளை இவர்தான் ராவணனாக இருக்கக்கூடுமோ என்று ஐயப்படக்கூடிய அளவிற்கு தோல் வலிமை உடையவராக இருந்தார். பின்னர் ஒருவாறாக ராவணன் என்றால் 10 தலைகள் இருக்க வேண்டும், 20 கரங்கள் இருக்க வேண்டும். இவருக்கு அப்படியெல்லாம் இல்லை. சரி, எப்படியோ இப்படியே சிறிது காலம் உறங்கிக் கொண்டே இருக்கட்டும் என்று அவரை அப்படியே விட்டுவிட்டு அடுத்தடுத்து ஒவ்வொருவரையாக சந்திப்பதற்காக பார்ப்பதற்காக செல்கிறார். விபீடனனை காண்கிறார். விபீடனனை கண்ட மாத்திரத்தில் அவர் என்ன எண்ணுகிறார்? குற்றமில்லாத குணத்தினன் இவன் என கொண்டான். அவருடைய முகமே சொல்லுகின்றதாம், இவர் எப்படி அரக்க குலத்தில் வந்தார்? இவருடைய முகத்தில் கொஞ்சமும் குற்றம் இல்லையே என்று விபீடனனை கண்ட மாத்திரத்தில் அவர் தெளிகிறார். இந்திரஜித்தை பார்க்கிறார். அடுத்தடுத்த மண்டபத்திற்குள் போகின்ற பொழுது இந்திரஜித் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாட மாளிகை வருகிறது. கட்டுக்கடங்காத காவல், பல அரக்கர்கள் வலிமையான ஆயுதங்களை கொண்டு அங்கே நிற்கிறார்களாம். ஏனென்றால் அங்கேதான் யார் சிறைப்பட்டு இருக்கிறார்கள்? தேவேந்திரன் சிறைப்பட்டு இருக்கிறார். யாருடைய இருப்பிடத்தில் என்றால் இந்திரஜித் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் தான் தேவேந்திரன் சிறைப்பட்டு இருக்கிறார். பல அரக்கர்கள் அங்கே ஆயுதம் ஏந்தி காவல் காக்கிறார்கள். சில அரக்கர்கள் அங்கே கல் குடித்துவிட்டு பழங்கதைகளை பேசி அப்படியே சாவகாசமாக அமர்ந்திருக்கிறார்கள். இந்த இலங்கையில் யார் நுழைந்து விட முடியும் என்கின்ற ஒரு நினைப்பில் சாவகாசமாக அமர்ந்து அங்கே அரக்கர்கள் எல்லாம் பழைய கதைகளை எல்லாம் பேசி அமர அமர்ந்திருக்கிறார்களாம். இந்திரஜித்தை பார்த்தவுடன் அனுமனுக்கு என்ன தோன்றியது என்றால், 6 முகங்கள் சேர்ந்து முருகப்பெருமானுக்கு ஒரு முகமாக இருந்தால் எவ்வளவு அழகாக இருக்குமோ அவ்வளவு அழகாக இருக்கிறானே. இவரோடு ராம லக்குவணர்கள் பல நாட்கள் போர் செய்யக்கூடும், அவ்வளவு வலிமை உடையவராக இருக்கிறார் என்று தூக்கத்திலேயே அவரை பார்த்து கணித்துவிட்டு அடுத்து கடந்து செல்கிறார். அடுத்து அவர் மண்டோதரியை பார்க்கிறார். மண்டோதரியுடைய முகம் பார்த்தவுடன் தேவ மகளிர் எல்லாம் அப்படியே சுற்றி இருக்கிறார்கள். அவர்களுடைய அடியை வருடிக்கொண்டு அப்படியே அமர்ந்திருக்கிறார்கள். மிக அழகிய முகம் மண்டோதரியினுடைய முகம். ஆனால் பார்த்த மாத்திரத்தில் ஒருவேளை இவள் சீதா தேவியாக இருக்கக்கூடுமோ என்று ஐயப்படக்கூடிய அளவிற்கு மண்டோதரி அழகாக இருக்கு. ஆனால் சிறிது நேரம் உற்று பார்க்கின்ற பொழுது ராமபிரான் சொன்ன எந்த லட்சணமும் பொருந்தவில்லை. சீதா பிராட்டி எப்படிப்பட்டவள்? மானுயர் திருவடிவினல் அவள், இவள் மாறு கொண்டனள் என்று நினைக்கிறார். இல்லை இல்லை, மானுடர்களுக்கு எல்லாம் சிறந்த மகத்தான செல்வியாக சீதா பிராட்டி இருக்கிறாள். இவளுடைய முகம் அரக்கர்களுடைய முகம் போல் இருக்கின்றது என்று நிச்சயமாக பிராட்டியாக இருக்க முடியாது
என்று நினைக்கிறார். அதை மட்டும் இல்லாமல் ராமபிரானை பார்த்த கண்கள் வேறு யாரையும் பார்க்காது. இப்படி சுகபோகத்துடன் சீதா பிராட்டி இங்கே இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்று துணிந்து அவர் அடுத்தடுத்த இடத்திற்கு செல்கிறார். அடுத்து ராவணனை பார்க்கிறார். ராவணனை பார்த்த மாத்திரத்தில் 10 தலை 20 கரங்கள் கொண்டிருக்கக்கூடிய ராவணனை பார்த்த மாத்திரத்தில் அனுமனுக்கு சினம் பொங்கி எழுகிறது. அப்பொழுதே அவரை கொன்று விடலாம் போல் இவருக்கு கோபம் வருகிறது. கோலாற்றல் என் செய்யும். இவர் அப்படியே அவரை கொன்று விட வேண்டும் என்று நினைக்கின்றார். இவரை கொல்லவில்லை என்றால் எனக்கு இருக்கக்கூடிய தோளாற்றல் எதற்கு என்று கேட்கிறார். தோளாற்றல் என்னாகும், மேல் நிற்கும் சொல் என்னாகும்? இவனை மட்டும் நான் கொல்லாமல் போய்விட்டால் என்னுடைய தோளில் இருக்கக்கூடிய வலிமை எதற்கு? நான் ராமதூதன் என்று சொல்லக்கூடிய அந்த சொல் எதற்கு? வாளாற்றல் கண்ணாலை வஞ்சித்தான் மணிமுடி என் தாளாற்றலால் இடித்து தலைபத்தும் தகர்த்து உருட்டி ஆளாற்றல் காட்டேனேல் அடியேனாய் முடியேன் என்று பேசினார். இவருடைய 10 தலைகளையும் இப்பொழுதே நிலத்தில் உருளச் செய்யலாம் போல் அவருக்கு கோபம் வருகின்றது. அப்படி மட்டும் நான் செய்யாவிட்டால் நான் ராவணனுடைய அடிமை, ராமபிரானுடைய தூதுவன் என்று சொல்லுவதற்கே எனக்கு அருகதை இல்லை என்று நினைக்கிறார். ஆனால் பிறகு என்ன நினைத்தாராம், ஒரு குரங்கு வந்து ராவணனை அழித்து சீதா பிராட்டியை மீட்டி சென்றது என்றால் அது அந்த ராமபிரானுடைய பெருமைக்கு களங்கமாகிவிடும் என்று தன்னுடைய கோபத்தை அப்படியே அடக்கி கொண்டு அடுத்தடுத்து சீதா பிராட்டியை நோக்கி எங்கே இருக்கிறாள் சீதை, எங்கே இருக்கிறாள் சீதை என்று தேடி 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 போகிறார். எத்தனையோ தெருக்கள் அங்கே இருக்கின்றது. இலங்கை மாநகரில் லட்சக்கணக்கான தெருக்கள், எவ்வளவு காத தூரம் அந்த இலங்கை மிகப்பெரிய நகரம். எங்கெங்கு எப்படி எப்படியெல்லாம் செல்ல வேண்டுமோ செல்கிறார். அங்கே சென்று அசோகவனத்தில் நிறைவாக சீதையை காண்கிறார். அசோகவனத்தில் சீதா பிராட்டியினுடைய நிலை எப்படி இருக்கின்றது என்றால், அரக்கியர்களுக்கு நடுவே சஞ்சீவினி மருந்து போல சீதா பிராட்டி காட்சி கொடுத்தாலாம். புலிக்கூட்டத்தில் சிக்கி இருக்கக்கூடிய ஒரு மான் போல காட்சி கொடுத்தாலாம். உறக்கம் இல்லாமல் ராமபிரானை பிரிந்து இருக்கக்கூடிய அந்த பிரிவாற்றாமையினால் ராமபிரான் எப்போது வருவார், தன்னை அழைத்து செல்வார் என்று ஒவ்வொரு திசைகளையும் நோக்கி 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 சீதா பிராட்டி பார்த்து கொண்டே இருந்தார். சீதா பிராட்டியினுடைய நிலைப்பாடு அங்கே எப்படி இருந்தது என்றால், அவளுடைய கூந்தல் முடிக்கப்படவில்லை, அவளுடைய ஆடை மாற்றப்படவில்லை. எப்படி அவள் பர்ணசாலையிலிருந்து கவரப்பட்டு வந்தாலோ ராமபிரான் தங்கி இருக்கக்கூடிய அந்த இடத்தில் அதே நிலைப்பாட்டில் அப்படியே இருக்கிறாள் சீதா பிராட்டி. எனவே சீதா பிராட்டியை கண்டவுடன் அனுமனுக்கு ஆனந்தத்தின் எல்லைக்கே சென்று விட்டார். அனுமன் ஆடுகிறார், பாடுகிறார், இங்கும் அங்கும் தாவுகிறார், ஆனந்த கூத்தாடுகிறார். அவர் மனதில் அப்போது நினைத்தாராம், வீடினது அன்று அறம் யானும் வீகலை. அறம் வீழவில்லை, தர்மம் அழியவில்லை, நானும் அழிந்து விட மாட்டேன். தேடினன் கண்டனன் தேவியே என ஆடினான் பாடினான், ஆண்டும் ஈண்டும் பாய்ந்து ஓடினான் உலாவினான், உகைத்தேன் உண்டான். இங்கேயும் அங்கேயும் தாவி ஆனந்த கூத்தாடி அவருடைய மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. இப்படி இருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் ராவணன் வந்து விடுகிறார். அனுமன் சீதா பிராட்டியை கண்டுவிட்டார். ராவணன் அங்கே இருந்து சீதா பிராட்டியிடம் உரையாடுவதற்காக வருகிறார். அவர் எப்படி வருகிறானாம், ஊர்வசி ராவணனுடைய அருகில் உடைவாளை தாங்கிக் கொண்டு சேவகம் செய்தவாறு வருகிறார். மேனகை என்று சொல்லக்கூடிய தேவலோக பெண் ராவணனுக்கு வெற்றிலையை மடித்து கொடுத்து கொண்டே வருகிறாளாம். திலோத்தமை என்று சொல்லக்கூடிய தேவலோக மங்கை ராவணனுடைய செருப்பினை தாங்கியவாறு பின்னால் ஓடிக்கொண்டு வருகிறாளாம். என்ன பொருள் என்றால், தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேரும் இந்த ராவணனுக்கு சேவகம் செய்ய காத்திருக்கிறார்கள். ஆனால் ராவணனுடைய மனமோ சீதா பிராட்டியை நோக்கி சென்றது. யார் வேண்டுமானாலும் அவருக்கு சேவகம் செய்வதற்காக காத்து கிடக்கிறார்கள். அவருடைய செருப்பை எடுத்துக்கொண்டு பின்னால் ஓடுகிறாள் திலோத்தமை என்று பார்க்கிறோம். ஆனால் யாரையும் பாராமல் ராவணனுடைய மனம் சீதா பிராட்டி இடத்தில் இருந்தது என்பதை காட்டுவதற்காக தேவலோக மங்கைகள் அனைவரும் அவருக்கு சேவகம் செய்தவாறு பெரும் படைகள் சூழ அவள் சீதா பிராட்டியை ராவணன் சந்திப்பதற்காக வருகிறார். அப்படி சந்தித்த பொழுது ராவணன் சீதா பிராட்டியிடம் என்ன உரையாடினார் என்று பார்த்தால், நேரடியாக போய் சீதா தேவியினுடைய கால்களில் சாஷ்டாங்கமாக விழுகிறார். சாஷ்டாங்கமாக விழுந்து என்ன சொல்கிறார் என்றால், உன்னுடைய அடிமையாக வேண்டுமானாலும் நீ என்னை ஏற்றுக்கொள்
என்று கெஞ்சுகிறார், கூத்தாடுகிறார். ஆனால் பிராட்டி கேட்பதாக இல்லை. அவருடைய முகத்தை கூட சீதாதேவி பார்க்கவில்லை. ஒரு துரும்பை கிள்ளி போட்டு அந்த துரும்பை முன்னிலையாக்கி பேசுகிறார். என்ன பேசுகிறாள்? கும்பகர்ணன் ஒரு இடத்தில் சொல்லுவார். கும்பகர்ணன் விழித்தவுடன் சீதா பிராட்டியை பற்றி சொல்லுகின்ற பொழுது, திருஷ்டியின் விடமன்ன கற்பின் செல்வியை இன்னமும் விட்டிலையோ என்று கேட்பார். என்ன பொருள் என்றால், சீதா பிராட்டி திருஷ்டி பாம்பு போன்றவள். அவள் பார்த்தாலே ராவணன் பஸ்பமாகி விடுவான். இன்னும் ராவணனை சீதா பிராட்டி ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை என்பதற்கு இது ஒரு சான்று. அவர் முகத்தை கூட சீதா பிராட்டி பார்த்து பேசவில்லை. துரும்பை கிள்ளி போட்டு அவள் சொல்கிறார், ராவணனுடைய முகத்தை கூட பார்க்காமல் அவள் என்ன சொல்கிறார்? என் கணவன் ராமன் நினைத்தால் இந்த மேருமலையையே பிளக்க முடியும், 14 லோகத்தையே அழித்து விட முடியும். அப்பேற்பட்ட ஆற்றல் வாய்ந்தவன் என்னுடைய கணவன். நீ என்ன வீரவசனம் பேசிக் கொண்டிருக்கின்றாய்? கைலாய மலையை பெயர்த்தேன் என்று சொல்கிறாய், திசை யானைகளை எல்லாம் உன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வைத்துள்ளேன் என்றெல்லாம் நீ பேசிக் கொண்டிருக்கின்றாயே. இப்படி பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கின்றது? நீ உண்மையான ஆண்மகனாக இருந்திருந்தால் இளையபிரான் பர்ணசாலையில் காவல் காத்து கொண்டிருந்த நேரத்தில் வந்து என்னை அழைத்து சென்றிருக்க வேண்டும். அப்போது நீ அங்கே வந்திருக்க வேண்டும். யாரும் இல்லாத வேளையில் சிலையெடுத்து இளையவன் நிற்க சேந்திலை, தலையெடுத்து இன்னமும் மகளிர் தாழ்தியோ. ஒரு பேடியை போல், ஒரு பெண்ணை போல் நீ வந்து என்னை அழைத்து சென்றாயே என்று ஏசுகிறாள் சீதா பிராட்டி ராவணனை பார்த்து. நீ பெயர்த்த கைலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய சிவதனுசை முறித்தவன் என்னுடைய கணவன் என்று சொல்கிறார். ராமபிரானுடைய வீரத்தை சீதா பிராட்டி பேசுவதையும், ராவணன் சீதா பிராட்டியிடம் கெஞ்சுவதையும் அனுமன் மறைந்திருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் அவர் போய் சொல்வார், கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் என்று சொல்லுவார். யாரோ சொல்லி அவளுடைய பெருமையை நான் இங்கே வந்து பேசவில்லை, நான் என்னுடைய கண்களினால் கண்டதை தான் நான் சொல்கிறேன் என்றவாறு அங்கே அமைந்திருக்கும். எனவே உன்னுடைய உயிர் மேல் உனக்கு ஆசை இருந்தால் என்னை அவரிடம் கொண்டு போய் சேர்த்து விடு என்று சொல்கிறார். உண்மையான ஆண்மகனாக இருந்தால் என்னுடைய பதியோடு நீ போர் செய்திருக்க வேண்டும் என்று சொல்கிறாள் சீதா பிராட்டி. அப்படி சொல்லுகின்ற பொழுதுதான் ராவணன் சொல்கிறார், ஒருவேளை நான் ராமனை அழித்து விட்டால் உன்னுடைய உயிர் போய்விடும், உன்னுடைய உயிர் போய்விட்டால் என்னுடைய உயிரும் போய்விடும் என்று ஏதோ ஒப்புக்காக உளறி கொண்டிருக்கிறார் சீதாதேவி இடத்தில். இப்படியெல்லாம் சொல்லி, அதனால் தான் நான் உன்னை யாரும் இல்லாத நேரத்தில் கொண்டு வந்தேன் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவற்றை பார்த்து கொண்டே இருக்கிறார் அனுமன். இப்படியெல்லாம் பேசி கெஞ்சி சீதா பிராட்டி எதற்கும் அடிபணியவில்லை என்பதை உணர்ந்தவுடன் ராவணன் அங்கே இருந்து கிளம்பி சென்று விடுகிறார். சென்ற பின்னால் என்னை ராமன் எப்போது வந்து அழைத்து செல்வது? அதுவரையில் நான் உயிரோடு இருக்க வேண்டுமே. இளையபிரான் ஒருவேளை என் மீது கோபத்தோடு இருக்கிறாரோ, நான் அவரை என்னென்னமோ எல்லாம் சொல்லி திட்டி விட்டேனே என்று தன்னை மீட்பதற்கு இனிமேலும் அவர்கள் வரமாட்டார்கள் என்று தன்னுடைய உயிரையே விட துணிகிறாள் சீதா பிராட்டி. தொல்காப்பியர் சொல்லுகின்ற பொழுது, உயிரினும் சிறந்தன்று நானே, நானினும் செய்தீர் காட்சி கற்பு சிறந்தது என்று சொல்லுவார். பெண்களுக்கு உயிரை காட்டிலும் மேலானது எது என்றால் நாணம். அந்த நாணத்தை காட்டிலும் மேலான ஒரு விஷயம் இருக்கும் என்றால் அது கற்பு என்று சொல்லுவார். எனவே கற்பை காட்டிலும் பெரிது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து அந்த மரத்தில் அப்படியே தூக்கிட்டு தனக்குத்தானே மாய்த்து கொள்ளக்கூடிய அந்த நிலைப்பாட்டில் தான் அனுமன் வந்து ராமபிரானுடைய பெயரை சொல்லிக்கொண்டே வருகிறார். அந்தர் நாயகன் அருள் தூதன் ராமநாமம் கூறி சீதாதேவியினுடைய முன்னே வருகிறார். அவரை பார்த்தவுடன் ராமநாமத்தை கேட்ட மாத்திரத்தில் தன்னுடைய உயிரை விடக்கூடிய அந்த நோக்கத்தையே மறந்து போனாலாம் சீதா பிராட்டி. உயிர் காக்கக்கூடிய மாமருந்து ராமநாமம் என்பதை நாம் இதில் இருந்து உணரலாம். அவள் நினைத்து பார்க்கிறாள், சீதாதேவி எதிரில் அனுமன் வந்து நிற்கிறார், யார் இவர் என்று யோசிக்கிறாள். யோசித்த போது, அரக்கனேயாக வேறு ஓர் அமரனேயாக அன்றி குரக்கு இனத்து ஒருவரே தான் ஆயிக. இவர் அரக்கராக இருந்தாலும் இருந்து விட்டு போகட்டும், இல்லை வானலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனாக இருந்தாலும் இருந்து விட்டு போகட்டும், இல்லை குரங்கு இனத்தை சார்ந்த வானரமாக கூட இருக்கட்டுமே, கொடுமையே ஆக
கொடுமை செய்யக்கூடியவனாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், இரக்கமே ஆக வந்து இங்கு எம்பிரான் நாமம் சொன்னான். நான் உயிர் விட துணியக்கூடிய இந்த நேரத்தில் இரக்கமே வடிவாக இங்கே வந்து எம்பிரானாகிய ராமநாமத்தை சொல்லி என்னுடைய உணர்வை உருக்கி விட்டானே, என்னுடைய உயிரை மீட்டு கொடுத்தானே, இதை காட்டிலும் ஒரு உதவி வேண்டுமா என்று சீதா பிராட்டி நினைத்தாலாம். இந்த பாடலை படிக்கின்ற பொழுது எனக்கு ஒரு நிகழ்ச்சி நினைவிற்கு வருகிறது. கீவா ஜெகநாதன் வாக்கீச கலாநிதி என்று அழைக்கப்படக்கூடியவர், மிகச்சிறந்த தமிழ் ஆளுமை. ஊவே சாமிநாத ஐயர் என்று சொல்லக்கூடிய கரையானுக்கும் அனலுக்கும் புனலுக்கும் இரையாக இருந்த தமிழ் இலக்கியங்களை எல்லாம் தேடி கண்டறிந்து ஆராய்ந்து பதிப்பித்து நமக்கு கொடுத்தவர். இன்றைய தினத்தில் சங்க இலக்கியங்கள் எல்லாம், காப்பியங்கள், சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி போன்ற காப்பியங்கள் எல்லாம் நம்முடைய கைகளில் இருக்கின்றது என்றால் அதற்கு முழு முதல் காரணம் டாக்டர் ஊவே சாமிநாத ஐயர். அதனால்தான் அவரை தமிழ் தாத்தா என்று சொல்வார்கள். அவருடைய மாணவராக இருக்கக்கூடியவர் கீவா ஜெகநாதன். அவர் ஒரு இடத்தில் ஒரு பட்டிமன்றத்திற்காக தன்னோடு உரை செய்யக்கூடிய தன்னுடைய மாணவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு ஒரு பட்டிமன்றத்திற்கு சென்றாராம். அந்த பட்டிமன்றத்திற்கு தலைமை தாங்கிவிட்டு பட்டிமன்றம் நிறைவு அடையக்கூடிய அந்த தருவாயில், அந்த நேரத்தில் பட்டிமன்ற தலைவருக்கு பெருமை சேர்க்க வேண்டும், பொன்னாடை அணிவித்து கௌரவிக்க வேண்டும். அந்த நிலையில் ஒருவர் கீவா ஜெகநாதனை பற்றி என்ன பேசினார் என்றால், எனக்கு இவருடைய பேச்சில் அவ்வளவாக ஒன்றும் விருப்பம் இல்லை. அவர் பேசி முடித்து அமர்ந்திருக்கிறார். கீவா ஜெகநாதன் பட்டிமன்றத்தை நிறைவு செய்துவிட்டு தலைமை தாங்கிவிட்டு அங்கே அமர்ந்திருக்கிறார். அப்படி அமர்ந்திருக்கின்ற பொழுது அவரை பெருமையாகத்தானே பேச வேண்டும். அவர் எவ்வளவு பெரிய தமிழ் பண்டிதர். அவரை பார்த்து ஒருவர் சொன்னாராம், இவருடைய பேச்சில் எனக்கு அவ்வளவாக ஒன்றும் விருப்பம் இல்லை, இவரிடத்தில் சொல்லக்கூடிய அளவிற்கு எனக்கு ஒன்றும் மரியாதையும் இல்லை, ஆனாலும் நான் இவரை அழைத்தேன். ஏன் அழைத்தேன் என்றால், இவருடைய ஆசிரியர் ஊவே சாமிநாத ஐயர் மீது எனக்கு பெருத்த மதிப்பு உண்டு, பெரிய மரியாதை உண்டு, ஆதலால் நான் இவரை அழைத்தேன் என்று சொன்னாராம். யோசித்து பாருங்கள், ஒரு இடத்தில் சிறப்பு விருந்தினராக பேசுவதற்காக ஒரு பட்டிமன்றத்தின் தலைவராக வந்து அமர வைத்து விட்டு இவரிடத்தில் பெரிய மரியாதை எல்லாம் எனக்கு இல்லை என்று சொன்னால் அந்த சபைக்கு முன்னே அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? பேசியது கம்பராமாயணம். கம்பராமாயணத்தில் பட்டிமன்றம் நிகழ்ந்திருக்கின்றது. அங்கே அவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. எல்லாம் நிறைவு பெற்றாகிவிட்டது. ஏற்புரை வழங்க வேண்டும் அல்லவா? கௌரவம் செய்து விட்டார்கள். தலைப்பிற்கு தீர்ப்பு சொல்ல வேண்டும். அதற்கு முன்னால் இந்த கௌரவம், பெரிய கௌரவம் கிடைத்து விட்டது இவருக்கு. இப்போது அவர் இந்த பாடலை சொன்னார். என்ன சொன்னாராம்? எனக்கு இப்போது வாழ்த்து சொன்னாரே, வாழ்த்து சொன்ன அவர் அரக்கனே ஆகுக. அவர் அரக்கனாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அன்றி அமரனே ஆகுக. இல்லை, நல்லவராக தேவராக கூட இருந்து விட்டு போகட்டும். இல்லை இல்லை, குரங்கு இனத்து ஒருவராக அவர் குரங்காவே இருக்கட்டுமே. கொடுமையே ஆக, கொடுமையான பல சொற்களை பேசினானே, அப்படியே இருக்கட்டுமே. இரக்கமே ஆக வந்து எம்பிரான் நாமம் சொல்லி உருக்கினன் உணர்வை. என்ன வேண்டுமானாலும் அவர் சொல்லி இருக்கட்டும், எனக்கு பிரானாக விளங்கக்கூடிய என்னுடைய ஆசிரியரின் திருநாமத்தை சொல்லி என்னுடைய உணர்வை உருக்கினானே, எனக்கு உயிர் தந்தது போல அது. என்னை என்ன வேண்டுமானாலும் அவர் சொல்லட்டும். கீவா ஜெகநாதன் சொல்லுகின்ற பொழுது எம் பிரான் என்றே அவர் தன்னுடைய ஆசிரியரை அழைப்பார். என் ஆசிரிய பிரான் என்று அழைப்பார். எனவே இங்கே இரக்கமே ஆக வந்து எம்பிரான் நாமம் சொல்லி என்று சீதாதேவி ராமபிரானை நினைத்தது போல அதற்கு சரியான பதிலடியாக கீவா ஜெகநாதன் இந்த பாடலை சொன்னாராம். அவர் என்ன வேண்டுமானாலும் திட்டிவிட்டு போகட்டும், எவ்வளவு திட்டு அவருக்கு, நீ அரக்கனா இருந்துட்டு போ, குரங்கா இருந்துட்டு போ, யாரா வேணாலும் இருந்துட்டு போ, கடைசியில என்னோட ஆசிரியர் பேரை சொல்லிட்ட, எனக்கு அது போதும் என்று அவர்களுக்கு எல்லாம் இலக்கியமே வாழ்க்கை, வாழ்க்கைதான் இலக்கியம். இலக்கியத்தையும் வாழ்க்கையையும் வேறு வேறாக பார்க்காதவர்கள் அவர்கள். எனவே இந்த பாடலை பார்த்தவுடன் எனக்கு அந்த நினைவு வந்தது. சீதா பிராட்டியினுடைய ஐயம், இவர் யாராக இருக்கக்கூடும், யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், என்னுடைய பிரானாக இருக்கக்கூடிய ராமபிரானுடைய திருநாமத்தை இங்கே வந்து சொல்லிவிட்டாரே என்று
அப்போதுதான் நான் ராமதூதன் என்று தன்னை அறிமுகம் செய்து கொள்ளக்கூடிய அந்த நிலையில்தான் ராமபிரான் எப்படியெல்லாம் இருப்பார் என்று சொல்கிறார். அந்த இடத்தில்தான் அனுமன் ராமபிரானை உச்சி முதல் பாதம் வரை வர்ணிக்கிறார். எப்பேற்பட்ட ஆற்றல் உடையவன்! சொல்லின் செல்வனாகிய அனுமன் வில்லின் வீரனாகிய ராமபிரானை வர்ணிக்கிறார் மிக அழகாக. அதே போல் அந்த மாயமானுக்கு பின்னால் ராமபிரானும் இளையபிரானும் சென்றதற்கு பிறகு நிகழ்ந்த எல்லா விஷயங்களையும் சீதா பிராட்டி இடத்தில் சொல்கிறார். ஏனென்றால் வந்திருக்கக்கூடியவர் உண்மையிலேயே ராமனுடைய தூதுவனா என்று எப்படி அறிவது? எனவே எல்லாம் நடந்த அத்துணை விஷயங்களையும் சொல்லிவிட்டு ராமபிரான் கொடுத்திருக்கக்கூடிய அடையாள சின்னமாகிய கணையாழியை கொடுக்கிறார். அந்த கணையாழியை பார்த்த சீதா பிராட்டியினுடைய நிலை எப்படி இருந்து தெரியுமா? இழந்து விட்ட ஒரு நாகம் தன்னுடைய ரத்தினத்தை இழந்து விட்டு மீண்டும் அதை அடைந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்ததாம். பல காலமாக பிள்ளை பேரே இல்லாத ஒருத்தி கருவுற்றால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாளோ, ஒரு மலடி கருவுற்றால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாளோ அவ்வளவு மகிழ்ச்சியா. தன்னுடைய கண் பார்வையை இழந்து விட்ட ஒருவர் மீண்டும் கண் பார்வையை பெற்றால் எப்படியெல்லாம் ஆனந்தம் அடைவாரோ அதுபோல் சீதா பிராட்டியினுடைய ஆனந்தம் இருந்ததாம். வாங்கினால் முளைக்குவையில் வைத்தனல் சிரத்தால் தாங்கினால் மலர் கண்மிசை ஒற்றினால் தடன்தோல் வீங்கினல் மெலிந்தனல் குளிர்ந்தனல் வெதுப்போடு ஏங்கினல் உயிர்த்தனல் இது இன்னது எனலாகுமோ. அந்த மோதிரத்தை, அந்த கணையாழியை சீதா பிராட்டி தன்னுடைய கைகளில் வைத்து பார்க்கிறாள். தன்னுடைய நெஞ்சத்தில் வைத்து அணைத்துக் கொள்கிறாள். ஒரு சில நேரம் தன்னுடைய தலையில் வைத்துக் கொண்டு அப்படியே ஆனந்தத்தோடு இருக்கிறாள். மலர் கண்மிசை அப்படியே அந்த கணையாழியை, ராமபிரானுடைய கரங்களில் இருந்த அந்த கணையாழியை தன்னுடைய கண்ணுக்குள் வைத்து அப்படியே ஒற்றிக்கொள்கிறார். சில நேரம் அப்படியே ராமபிரானை அந்த கணையாழி வடிவத்தில் பார்த்து அழுகிறார். சில நேரம் ஆனந்த கூத்தாடுகிறாள். இப்படியே அந்த கணையாழியை பார்த்து சீதா பிராட்டியினுடைய அந்த நிலைப்பாடு என்பது இப்படியெல்லாம் இருந்தது. அந்த கணையாழியை கொடுத்த அனுமனுக்கு சீதா பிராட்டி ஆசி வணங்கினாளாம். என்ன ஆசி வழங்கினால் சிரஞ்சீவியாக நீ வாழ வேண்டும் என்று ஆசி கூறுகிறாள். ஊழி ஓர் பகலாய் ஓதும் யாண்டும் எல்லாம் உலகம் ஏழும் ஏழும் வீவுற்ற ஞான்றும். இந்த 14 லோகங்கள் அழிந்து போனாலும் நீ இருப்பா என்று, எப்போதும் சாகாத சிரஞ்சீவியாக நீ வாழ்வாய் என்று வரம் கொடுக்கிறார். இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் சிரஞ்சீவியாக வாழக்கூடியவர்கள் 8 பேர் என்று சொல்வார்கள். அஷ்ட சிரஞ்சீவிகள் என்று சொல்வார்கள். அஸ்வத்தாமன், மகாபலி, வியாசர், அனுமன், இதே ராமாயணத்தில் வரக்கூடிய விபீடனர், கிருபாச்சாரியார் என்பவர், பரசுராமர், மார்க்கண்டே. இவர்கள் 8 பேரும் அஷ்ட சிரஞ்சீவிகள் என்பதாக நம்முடைய புராணங்கள் எல்லாம் நமக்கு சொல்லுகின்றன. எனவே இப்படி இருக்கக்கூடிய நிலையில் சீதா பிராட்டி சொல்கிறார், இன்னும் 1 மாத காலம்தான் நான் உயிரோடு இருப்பேன், அதற்குள் என்னை வந்து மீட்டு கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு காலக்கெடுவை சொல்கிறார் அனுமானிடத்தில். அதற்கு மேலும் சீதா பிராட்டி தன்னுடைய சொல்லையே தூதாக அனுப்புகிறார். என்ன சொல்கிறாள்? இந்த இப்பிறவிக்கு இருமாதரை சிந்தையாலும் தொடேன் என்ற செவ்வரம் அவருடைய திருச்செவியில் சென்று சாத்து என்று சொல்கிறார். ராமபிரானை நீ சென்று கண்டால் என்னை பார்த்ததையும் சொல். இந்த பிறவியில் 2 பெண்களை தன்னுடைய சிந்தையால் கூட தொடமாட்டேன். இதை அப்படியே கண்ணதாசன் பாடினார். என்ன பாடினார்? உன்னையல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். உன் உள்ளம் இருப்பது என்னிடமே, அதை உயிர் போனாலும் தரமாட்டேன். இங்கே ஒரே ஒரு விஷயம் நாம் சிந்திக்க வேண்டும். ராமபிரான் சொல்லுகின்ற பொழுது இந்த பிறவியில் இருமாதரை என்னுடைய சிந்தையாலும் தொடேன் என்று சொல்லி இருக்கிறார். அடுத்த பிறவியை பற்றி அவர் பேசவே இல்லை. இதற்கு இன்னும் கொஞ்சம் பலமாக சொல்ல வேண்டும் என்றால், எந்த பிறவியிலும் உன்னை காட்டிலும் ஒரு பெண்ணை நான் என்னுடைய சிந்தையிலும் தொடமாட்டேன் என்று சொல்லியிருந்தால் இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். அதை சீதா பிராட்டி சொல்கிறார். ஒருவேளை நான் இந்த அசோகவனத்திலேயே என்னுடைய உயிரை துறந்து விட்டால், நான் இறந்து பட்டால், இன்னும் ஒரு பிறவியை நான் எடுத்து வந்து ராமபிரானுடைய திருத்தோளை தழுவ வேண்டும், அந்த வரம் வேண்டும் என்று ராமபிரானிடத்தில் சென்று சொல் என்கிறார். இங்கே சீதா பிராட்டி இப்படி சொல்ல
ராமபிரானோ என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்? இந்த பிறவியில் வேறொரு பெண்ணை பார்க்க மாட்டேன். நான் ஏற்கனவே சொன்னது போல ராமபிரானை பொறுத்த மட்டில் பிறவி என்பது அவதாரம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ராமபிரானுடைய அடுத்த அவதாரம் கோபிகைகள் எல்லாம் கோபித்துக் கொண்டு விடுவார்கள். அதனால்தான் இந்த பிறவி. ஏனென்றால் சங்க இலக்கியங்களில் எல்லாம் நாம் இதை பார்க்கின்ற பொழுது இம்மை மாறி மறுமை வரையும் நீயாகியர் என் கணவனே என்று சொல்வாளாம். சங்க இலக்கிய தலைவி ஒருத்தி தன்னுடைய கணவனை பார்த்து சொல்கிறாள், இந்த பிறவி போய் அடுத்த பிறவி வந்தாலும் நீதான் எனக்கு கணவனாக வர வேண்டும், நான் தான் உன்னுடைய மனைவியாக வர வேண்டும் என்று பேசுகிறாள். இன்னும் ஒரு தலைவி, அந்த காலத்தில் எல்லாம் பொருள் தேடுவதற்காக வேறு ஏதேனும் ஒரு காரணத்திற்காக கணவன் விட்டு செல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு வரும். சில காலம் மனைவியை பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு வரும். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் நான் மீண்டு வந்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். இப்போது இருக்கிறது போல் கைபேசி கையில் இல்லை. அலுவலகத்திற்கு சென்றிருக்கக்கூடிய கணவன் வருவதற்குள் 1000 முறை எப்போது வருவீர்கள் எப்போது வருவீர்கள் என்று கேட்டு விடலாம். ஆனால் அந்த காலம் என்பது கைபேசி எந்த ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியும் இல்லாத காலம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த காலத்திற்குள் வந்து விடுவேன் என்று தலைவன் சென்றிருப்பார், கணவன் சென்றிருப்பார். தலைவன் வரவில்லை. யாரையும் அனுப்பவும் முடியாது. அவருடைய நிலைமை என்ன என்று கேட்கவும் முடியாது. போருக்கு போயிருக்கலாம், பொருள் தேடுவதற்கு வேற்று நாட்டிற்கு போயிருக்கலாம். அந்த நிலையில் ஒரு தலைவி பேசுகிறார், என்னுடைய கணவன் வந்து விடுவேன் என்று சொல்லி சென்ற காலம் வந்து விட்டது, ஆனால் இன்னமும் அவர் வரவில்லை. என்னுடைய கண்கள் அவர் வரக்கூடிய வழியை பார்த்து 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 பார்வை இழந்து விட்டன. இங்கே எப்படி சீதா பிராட்டி ராமபிரான் வருவாரா 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 என்று காத்து வழியெல்லாம் விழியாக வைத்து பார்த்து கொண்டிருந்தாலோ அதே போல் சங்க காலத்தில் ஒரு தலைவி பார்த்து கொண்டிருந்தாலும் தலைவனை நினைத்து 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 அவருடைய சிந்தனையில் வேற்று சிந்தனையே இல்லை. அவருடைய அந்த தலைவியினுடைய அறிவும் மயக்கம் அடைந்து விட்டது. அவருடைய கண்ணிலும் தெளிவில்லை. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் அந்த தலைவியிடத்தில் மிச்சம் இருக்கக்கூடியது எது என்றால் அவளுடைய உயிர் மட்டும்தான். இப்போது தன்னுடைய தோழியிடம் சொல்கிறார், நான் என்னுடைய உயிரையே விட்டுவிடலாம் போல் இருக்கிறது, ஆனால் நான் உயிர் விடாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? சாதல் அஞ்சேன் அஞ்சுவல் சாவில் பிறப்பு பிரிதாகுவதாயின் மறக்குவென்கொள் என் காதல். எனவே நான் சாவதற்காக நான் அஞ்சவில்லை. ஒருவேளை நான் இறந்து பட்டால் மற்றும் ஒரு பிறவி அமைந்து அந்த பிறவியில் என்னுடைய கணவனை நான் மறந்து விடுவேனோ என்றுதான் பயப்படுகிறேன் என்று சொல்கிறேன். இதை அப்படியே பிற்காலத்தில் பக்தி இலக்கியங்களில் நாம் பார்க்க முடியும். திருநாவுக்கரசர் பாடினாரே, புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாது இருக்க வரம் தர வேண்டும். ஒருவேளை நான் புழுவாக பிறந்தாலும் கூட உன்னுடைய நினைவு என்னுடைய மனதில் இருந்து செல்லக்கூடாது என்று பேசுகிறார் நாவுக்கரசர். ஏன் காரைக்கால் அம்மையார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை மறவாமை வேண்டும், எப்போதும் உன்னுடைய பொன்னடிக்கு கீழே அமர்ந்து உன்னுடைய ஆனந்த தாண்டவத்தை நான் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். திருமூலர் சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார், ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின். ஆசைதான் துன்பத்திற்கு காரணம். எனவே ஆசையை விடுங்கள். ஈசனோடு நீங்கள் பொருந்திய பின்னர் கூட உங்களுடைய ஆசையை விடுங்கள். ஆனால் ஆசை யாரை விட்டது? காரைக்கால் அம்மையார் பாடுகிறார், எனக்கு பிறவாமை வேண்டும். அது ஆசை. ஒருவேளை மீண்டும் நான் பிறந்து விட்டால் உன்னை மறவாமல் இருக்க வேண்டும், உன்னுடைய ஆனந்த தாண்டவத்தை காணக்கூடிய அந்த பாக்கியம் வேண்டும். இதுவும் ஆசைதானே. ஈசனோடு பொருந்தி விட்ட பின்னர் எதை பார்க்க வேண்டும் என்று கேட்கிறார் காரைக்கால் அம்மையார். எப்போதும் உன்னுடைய பொன்னடிக்கு கீழேயே நான் அமர்ந்திருக்க வேண்டும் என்று கேட்கிறாள் காரைக்கால் அம்மையார். இப்படி காலம் காலமாக பிறவி கோட்பாடு பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அதே போல்தான் நாம் இங்கே கம்பராமாயணத்திலும் நாம் பார்க்கின்றோம். சீதா பிராட்டி சொல்கிறார், ஒருவேளை நான் அசோகவனத்தில் என்னுடைய உயிரை துறந்து விட்டால் இன்னும் ஒரு பிறவி நான் எடுத்து நிச்சயமாக ராமபிரானை அடைய வேண்டும் என்று பேசுகிறார். நம்முடைய ஆண்டாள் நாச்சியார் எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் முற்றனோடு உற்றோமேயாகும் உமக்கே ஆட்செய்வோம் என்று சொல்கிறார்.
இந்த பிறவி மட்டுமல்ல, 7 பிறவி எடுத்தாலும் கூட உமக்கே செய்ய வேண்டும், உமக்கு சேவகம் செய்ய வேண்டும், அப்படி ஒரு வரத்தை எனக்கு கொடு. வேறு ஏதாவது ஆசைகள், மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவை, வேறு சிறிய சிறிய ஆசைகள் எல்லாம் எங்களுக்கு இருக்கலாம், அவற்றை எல்லாம் மாற்றக்கூடிய பொறுப்பு உன்னுடையது என்று சொல்கிறாள் ஆண்டாள் நாச்சி. எனவே இந்த பிறவி மட்டுமல்ல, எத்தனை பிறவி எடுத்தாலும் நான் ராமபிரானோடு வாழ வேண்டும் என்று சீதா பிராட்டி சொல்லுவது இங்கே எவ்வளவு பொருத்தமானது. இப்படி வரம் கேட்கிறார். அனுமனிடத்தில் சொல்லையே தூதாக அனுப்புகிறார். என்னை கரம் பற்றிய அந்த நேரத்தில் 2 மாதரை, இந்த பிறவியில் இன்னும் ஒரு பெண்ணை நான் பார்க்க மாட்டேன், சிந்தனையால் கூட நான் தொடமாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். இந்த சொல்லையே நீ தூதாக எடுத்து சொல் என்று சொல்கிறார். இந்த பாடல் அப்படியே எடுத்துக்கொண்டிருப்பார் கண்ணதாசன். இன்னும் ஒரு பிறவி எடுத்து வந்து நான் ராமபிரானை அடைய வேண்டும் என்று. இது ஒரு கண்ணதாசனுடைய ஒரு அழகான பாடல். இங்கே என் காலமெல்லாம் கடந்து விட்டாலும் ஓர் இரவினிலே முதுமையை நான் அடைந்து விட்டாலும் மங்கை உன்னை தொட்டவுடன் மறைந்து விட்டாலும் நான் மறுபடியும் பிறந்து வந்து மாலை சூடுவேன் என்று பாடியிருப்பார். எனவே ராமபிரானுடைய நிலை எப்படிப்பட்டது என்று இப்போது அனுமன் கூறுகிறார் சீதா பிராட்டி இடத்தில். சீதா பிராட்டிக்கு என்னவென்றால், இன்னும் 1 மாத காலம்தான் நான் உயிரோடு இருப்பேன், என்னை வந்து அழைத்து செல்லவில்லை என்றால் நான் என்னுடைய உயிரை விட்டு விடுவேன், அவருக்கு என் மேல் கருணை இல்லை என்றாலும் பரவாயில்லை, அன்பு இல்லை என்றாலும் பரவாயில்லை, கடமை என்று ஒன்று இருக்கிறது என்று சொல்கிறார். இதை கேட்டவுடன் சொல்லின் செல்வனாக இருக்கக்கூடிய அனுமனுக்கு பொறுக்கவில்லை. ராமபிரானை பற்றி அவர் சொல்கிறார். ராமபிரானுடைய உடலில் அவருடைய உயிர் மட்டும்தான் இருக்கிறது, அவர் உணர்வற்றவனாகி சதா சர்வகாலமும் உங்களுடைய நினைவிலேயே அவர் தவித்துக் கொண்டிருக்கின்றார் என்று ராமபிரானுடைய நிலையையும் சீதா பிராட்டி இடத்தில் சொல்கிறார். இன்னும் ஒன்றை சொல்கிறார். இவ்வளவு வாட்டத்தோடு நீங்கள் இருக்கிறீர்களே அன்னையே, என்னுடைய தோள் மீது அமர்ந்து கொள்ளுங்கள், நான் ராமபிரானிடத்தில் இந்த நிமிடமே நான் சென்று உங்களை சேர்த்து விடுவேன் என்று சொல்கிறார். அப்போதுதான் சீதா பிராட்டி ஒரு விஷயத்தை பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள்? எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன், அது தூயோனின் வில்லி நாட்டிற்கு மாசு என்று வீசினேன் என்கிறார். எல்லையற்ற இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் என்னுடைய ஒற்றை சொல்லினால் சுட்டுவிட முடியும். இலங்கை மட்டுமல்ல, அனுமனாவது இலங்கையை சுட்டுவிட்டு செல்கிறார். ஆனால் சீதா பிராட்டி சொல்கிறார், என்னுடைய அந்த ஒரு சொல்லாற்றலால், ஒரு சொல்லினால் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே நான் அழித்து விட முடியும். ஆனால் நான் ஏன் அப்படி செய்யவில்லை என்றால், அது என்னுடைய பிரானாகிய தூயவனாகிய ராமபிரானுடைய வில்லாற்றற்கு இழுக்கு என்பதால் நான் அவ்வாறு செய்யவில்லை என்று சொல்கிறார். ஒரு பெண் எப்படிப்பட்ட பெண்ணாக இருக்க வேண்டும் என்று தொல்காப்பியர் சொல்லுவார். செறிவும் நிறைவும் செம்மையும் செப்பும் அறிவும் அருமையும் பெண்பாலான ஒரு பெண் தான் செய்ய நினைத்ததை எல்லாம் செய்வது பெண்மை அல்ல, செய்யக்கூடாததை செய்யாமல் இருப்பதும் தான் செறிவு, மன அடக்கம், நிறைவு. அதுதான் நிறை, மன உறுதியை காக்கக்கூடிய நிறை உடையவளாக பெண்மை இருக்க வேண்டும் என்று சொல்வார் தொல்காப்பியர். அதற்கு இணங்க அப்படியே செயல்பட்டாராம் சீதா பிராட்டி. எனவே கணவனுடைய பெருமைதான் தனக்கு பெருமை என்று எண்ணி தன்னால் செய்ய முடிந்த ஒரு செயலை கூட செய்யாமல் அடக்கத்தோடு அமைதியாக இருக்கிறாள் சீதா பிராட்டி. அப்போதுதான் அனுமன் சொல்கிறார், விரைவில் ராமபிரான் பெரிய படைகளோடு வந்து உங்களை அழைத்து செல்வார் என்று. சீதா பிராட்டியை பிரிய வேண்டும் என்கின்ற அந்த நிலைப்பாட்டில் அனுமன் அழுகிறார். தன்னுடைய கையில் தன்னிடம் இருக்கக்கூடிய சீதா பிராட்டி இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூடாமணியை அடையாளமாக கொடுத்து அனுப்புகிறார். அனுமன் அதை எடுத்துக்கொண்டு இலங்கைக்கு எல்லாம் தீ மூட்டிவிட்டு இலங்கை அப்படியே பற்றி எரிகிறது. யார் அந்த குரங்கு? அசோகவனத்தை அழிக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய ஆடலரங்கு, பாடலரங்கு, அங்கே யானைகள் எல்லாம் கட்ட வைக்கப்பட்டிருக்கிறது, அவற்றை எல்லாம் அழித்து விடுகிறார். யார் அது? அந்த குரங்கை உயிரோடு பிடித்து வாருங்கள் என்று ராவணன் சொன்ன பொழுது இந்திரஜித் தன்னுடைய அஸ்திரத்தால் அவரை கட்டு போட்டு
பிரம்மாஸ்திரத்தால் சிறிது ஒரு முகூர்த்த காலம் என்று சொல்லுவார்கள். அதுவரையில் கட்டுண்டு இருக்க வேண்டும் என்பது அனுமனுக்கு விதி. அந்த விதியின் வகையில் அவர் அப்படியே கட்டுண்டு ராவணனிடத்தில் அழைத்து செல்லப்படுகிறார். ராவணனிடத்தில் ராமபிரானுடைய பெருமைகளை எல்லாம் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? விரைவில் இங்கே ராமபிரான் வந்து ஒட்டுமொத்தமாக அரக்கர் இனத்தையே அழிக்க இருக்கிறார் என்று பேசுகிறார். யார் வந்து அழிக்க போகிறார்கள்? வில்லின் வீரன். உன்னுடைய வலிமை, உன்னுடைய வீரம், உன்னுடைய ஆற்றல், நீ சிவபெருமானிடம் பிரம்மதேவனிடம் பெற்றிருக்கக்கூடிய வரங்கள் என்று அத்துணையையும் அழிக்கப் போகிறார். நீ யார் என்று கேட்கிறார். அப்போதுதான் ராவணன், நீ யார்? நான்முகனா இல்லை இந்திரனா? நீ யார் இந்த வடிவத்தில் வந்திருக்கிறாயே என்று கேட்ட பொழுது அவர் சொன்னாராம், சொல்லிய அனைவரும் அல்லேன், சொன்ன புள்ளிய வலியோர் ஏவல் போன்றிலேன், அல்லியம் கமலமே அணைய செங்கண் ஓர் வில்லிதன் தூதன் யான் என்றார். நீ சொன்னவர்கள் அனைவரும் புள்ளியர்கள். ஆனால் நான் சொல்கிறேனே, அவர் வில்லுக்கு வீரனாக இருக்கக்கூடியவன். அந்த வில் வீரனுடைய ஏவலை கேட்டு நான் இங்கே வந்திருக்கிறேன். வெகு விரைவில் ஒட்டுமொத்த அரக்கர் குலத்தையே அவர் அழித்து விடப் போகிறார் என்று ராவணனிடத்தில் சொன்ன பொழுது அவருக்கு கோபம். இவரை முதலில் அழித்து விடுங்கள், இவரை முதலில் கொன்று விடுங்கள் என்று சொன்ன போதுதான் வீடனன் வந்து தடுத்தான். தூதுவனாக வந்திருக்கக்கூடியவரை கொல்வது என்பது தர்மம் அல்ல என்று அதை தடுக்கிறார் வீடன். எனவே அவருடைய வாளில் நெருப்பை வைத்து விடுகிறார்கள். எவ்வளவு இலங்கையை அழிக்க முடியுமோ, எங்கெங்கெல்லாம் சென்று தீயை பரப்ப முடியுமோ அங்கெங்கெல்லாம் சென்று தீயை வைத்து விடுகிறார். ஒரு காலத்தில் கண்ணகி மதுரையை அழிக்கின்ற பொழுது சொன்னார், கோவலன் ஆராய்ச்சி செய்யாமல் கொலையுண்டான் கோவலன். சிலப்பதிகாரத்தில் நாம் அறிவோம். யாரிடத்தில் எல்லாம் தீ நெருங்கக்கூடாது என்று ஒரு பட்டியலை சொல்வார்கள். பார்ப்பான், அந்தணர்கள், பசு, பத்தினி பெண்டீர், மூத்தோர்கள், வயதானவர்கள், குழந்தைகள், இவர்களை எல்லாம் விடுத்துவிட்டு தீத்திரத்தார் பக்கமே தீ சேர்க என்று சொல்வார். அதுபோல சீதா பிராட்டியை ஒன்றும் செய்யவில்லை அனுமனுடைய அந்த தீயவர்களைத்தான் அழித்தது. எனவே இலங்கையை தீ வைத்துவிட்டு இப்போது ராமபிரானை வந்து சந்திக்கிறார். ராமபிரானை வந்து சந்திக்கின்ற பொழுது சீதா பிராட்டியை பார்த்ததை வாயால் முதலில் சொல்லவில்லை, தன்னுடைய குறிப்பினால் சொன்னார். கிஷ்கிந்தையை அடைந்த அனுமன் என்ன செய்தான்? எய்தனன் அனுமனும் கிஷ்கிந்தையை அடைந்தான். எய்தி ஏந்தல் தன் மொய்கழல் தொழுகிலன். ராமபிரானுடைய திருப்பாதத்தை வணங்க வேண்டும், சாஷ்டாங்கமாக விழ வேண்டும். சென்று வந்தவுடன் ராமபிரானுக்கு ஏவலாக தூதுவனாக சென்றவன் சீதா பிராட்டியை பார்த்த பிறகு ராமபிரானை தொழவில்லையாம், அவருடைய திருப்பாதங்களில் விழவில்லையாம். முளறி நீங்கிய தையலை நோக்கிய தலையன் கையினன் வையகம் தழுகி நெறிது இறைஞ்சி வாழ்த்தினான். சீதா பிராட்டி இருக்கக்கூடிய தென் திசையை நோக்கி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தார். தூதுவனாக சென்று விட்டு வந்தவன் தன்னுடைய தலைவனை வணங்காமல் சீதா பிராட்டி இருக்கக்கூடிய திசையை பார்த்து தென் திசையை நோக்கி சாஷ்டாங்கமாக வணங்கிய அந்த குறிப்பிலேயே ராமபிரான் அறிந்தார். என்ன அறிந்தார்? தின்திரல் அவன் செயல் தெரிய நோக்கினான். ராமபிரான் அனுமன் செய்யக்கூடிய அந்த செயல்களை அப்படியே உற்று நோக்குகிறார். அவர் என்ன செய்கிறார் என்பதை உற்று நோக்குகிறார். வண்டு உரை ஓதியும் வலியல் மற்ற இவன் கண்டதும் உண்டு, அவள் கற்பும் நன்று. என்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியை இவர் கண்டிருக்கிறார், அவளுடைய கற்பும் கலங்கம் இல்லாமல் இருக்கின்றது என்று அனுமனுடைய செய்கையால் அறிகிறார் என கொண்டனன் குறிப்பினால் உணரும் கொள்கையன். எல்லோருடைய மனக்குறிப்பையும் அறிபவன் யார்? ராமபிரான். அதனால்தான் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செலுத்த மனத்திற்கு இனியானை பாடவும் எதிரிகளுடைய மனதிற்கு இனிமை தரக்கூடியவன் கைகேயினுடைய மனதிற்கு இனிமையாக இருந்தான். வாலி வதம் செய்யப்பட்ட பொழுது ஆவி போம் வேலை வந்து அறிவு கொடுத்த அருளினை வாலியினுடைய மனதிற்கு இனியவனாக இருந்தான்.
ஏன் ராவணன் சொல்லவில்லையா? இவருடைய வில் வீரத்தை பார்த்தால் பிராட்டி நினைப்பாளாம், சீதா பிராட்டி என்ன நினைப்பாளாம், என்னையும் மன்மதனையும் நாய்க்கு சமமாக கூட மதிக்க மாட்டார், அவ்வளவு வில்திறம் வாய்ந்தவர் ராமன் என்று ராவணன் பேசுகிறார். எல்லோருடைய மனதிற்கும் இனிமை தரக்கூடியவன், குறிப்பினால் யாருடைய மனதில் என்ன இருக்கின்றது என்று அறியக்கூடிய வல்லமை பெற்றவன் ராமபிரான். அனுமனுடைய குறிப்பை அறியாமல் போய் விடுவார். அதனால் அவர் நினைத்தாராம், ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய வானரப்படை வீரர்களுக்கும் சுக்ரீவனுக்கும் அனைவருக்கும் சொல்ல வேண்டும் சீதா பிராட்டி எப்படி இருக்கிறாள் அங்கே என்று. அனுமன் சொல்லக்கூடிய அந்த சொற்கள் தான் அவரை சொல்லி செல்வனாக உயர்த்தி காட்டியது என்று சொல்லலாம். அவர் சொல்கிறார், அனைவரும் சொல்வார்கள் கண்டேன் சீதையை என்று. கண்டேன் சீதையை என்பது கம்பராமாயணத்தில் இல்லை. அவர் பேசுகிறார், சீதா பிராட்டியினுடைய பெயரை கூட சொல்ல மாட்டார் அனுமன். கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால், தென் திசை அலைக்கடல் இலங்கை தென்னகர், அண்டர் நாயக இனி துரத்தி ஐயமும் பண்டுல துயரும் என்று அனுமன் பண்ணினான். அனுமன் என்ன சொன்னானா, நான் என்னுடைய கண்களால் கற்பினுக்கு அணியாக விளங்கக்கூடிய பிராட்டியை கண்டேன், கற்பினுக்கு அணியை கண்டேன் என்று சொல்கிறார். இப்போது கண்டனன் கற்பினுக்கு அணியை என்று சொன்னாலே பொருள் நிறைவடைந்து விடும். கண்களால் கண்டேன் என்று ஏன் சொல்ல வேண்டும்? ஒருவேளை யாராவது கண்டு இவரிடம் சொல்லி இருப்பார்களா, இவர் பார்த்தாரோ இல்லையோ என்ற ஐயம் மற்றவர்களுக்கு ஏற்பட்டு விடக் கூடாது என்பதால் வார்த்தையை பார்த்து பார்த்து சொல்கிறார். எங்கே கண்டேன்? தென்திரை அலைக்கடல் இலங்கை தென்னகரில் கண்டேன். ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு பதில் எப்படி சொல்ல வேண்டும், எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதை நாம் அனுமனிடத்தில் கற்றுக்கொள்ளலாம். அண்டர் நாயக, இந்த உலகத்திற்கு நாயகனாக விளங்கக்கூடியவரே, இனி துரத்தி ஐயம், சீதா பிராட்டி எந்த நிலைப்பாட்டில் இருக்கின்றாரோ என்று சொல்லக்கூடிய அந்த ஐயத்தை இன்றோடு விட்டுவிடு. பண்டுல துயரமும், உன்னுடைய துயரத்தை எல்லாம் நீங்கள் விட்டுவிடலாம் என்று சொல்கிறார் என்று அனுமன் சொன்னான். அதோடு நிற்கவில்லை. விற்பெரும் தவத்தோல் வீர வீங்கு நீர் இலங்கை வெற்பில், விற்பெரும் தடந்தோல் வீர வீங்கு நீர் இலங்கை வெற்பில், நற்பெரும் தவத்தலாய நங்கையை கண்டேன் அல்ல. மிகப்பெரிய தவத்தை செய்யக்கூடிய நங்கையை நான் பார்க்கவில்லை, பிறகு யாரை பார்த்தாய்? இற்பிறப்பு என்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பெனும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன். இந்த பிறவி என்று சொல்லக்கூடிய இற்பிறப்பு, நல்ல குடிப்பிறப்பில் பிறந்த அந்த பெருமையை காக்கிறார். இரும்பொறை பொறுமையோடு காக்கிறார். கற்பு என்று சொல்லக்கூடிய பெயருக்கு ஏதேனும் ஒன்றை உவமையாக சொல்ல வேண்டும் என்றால் அது சீதா பிராட்டி தான். சீதா பிராட்டி என்று சொல்லவில்லை, கற்பெனும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன். ராமபிரானுக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கும். இன்னும் சொல்கிறார், உன் பெரும் தேவி என்னும் உரிமைக்கும், அவள் உன்னுடைய தேவியாக இன்னும் இருக்கிறாள். உன் பெரும் தேவி என்னும் உரிமைக்கும், உன்னை பெற்ற மண்பெரு மருகி என்னும் வாய்மைக்கும், உன்னை பெற்றெடுத்த தசரதனுடைய மருமகள் என்று சொல்லக்கூடிய அந்த வாய்மைக்கும் சான்றாக இருக்கிறாள். மிதிலை மன்னன் தன் பெரும் தனையை என்ற தகைமைக்கும், மிதிலை மன்னனுடைய ஜனகனுடைய பெருமையை காக்கக்கூடிய மகளாக அவள் அங்கே இருக்கிறாள். அவள் யார் தெரியுமா? என் பெரும் தெய்வம் ஐயா. சீதா பிராட்டி உன் பெரும் தேவி, உனக்கே உரிமையாக இருக்கக்கூடிய தேவி, ஜனகனுடைய நந்தினி, தசரதனுடைய மருமகள். அவள் என் பெரும் தெய்வம், எனக்கு தெய்வம் ஐயா அவள் என்று சொல்கிறார். இதை அப்படியே நாம் சிலப்பதிகாரத்தில் பார்க்கலாம். கற்பு கடம் பூண்ட இப்பொற்புடை தெய்வம் அல்லது பிரிதொரு தெய்வத்தை யான் கண்டிலமால் என்று கவுந்தி அடிகள் கண்ணகியை பார்த்து பேசுவார். கற்பிற்குரிய பெண்களை பார்த்தால் கையெடுத்து வணங்க தோன்றுமாம். அந்த கற்பின் திறம் அவர்களுடைய கண்களே, அவர்களுடைய முகமே காட்டி கொடுக்குமாம். அவர்களை பார்த்தாலே தெரியுமா. சில பெண்களை பார்த்தால் அப்படியே கையெடுத்து வணங்க வேண்டும் என்பது போல் இருக்கும். அந்த பெருமை அந்த முகத்தில் தெரியும். அதனால் கவுந்தியடிகள் கண்ணகியை பார்த்து சொல்கிறாள், இவள் தெய்வ பெண். அப்படியே ராமபிரானிடத்தில் அனுமன் சொல்லுகின்ற பொழுது என் பெரும் தெய்வம் ஐயா என்று பேசுகிறார் அனுமன். அதோடு அவர் நிறுத்தவில்லை.
அவருக்கு சந்தேகம். ராமபிரானுடைய சீதா பிராட்டியினுடைய மனம், மெய், மொழி என்று எல்லாவற்றிலும் நீதான் இருக்கிறாய் என்று சொல்ல வேண்டும். ராமபிரானுக்கு அதை சொல்ல வேண்டும். அனுமன் சொல்கிறார், கண்ணினும் உலை நீ, தையல் கருத்தினும் உலை நீ, வாயின் எண்ணினும் உலை நீ. சீதா பிராட்டியினுடைய கண்ணுக்குள்ளும் நீதான் இருக்கிறாய், அவளுடைய கருத்திலும் நீதான் இருக்கிறாய். வாயை திறந்தாலே உன்னுடைய பெயரைத்தான் சொல்கிறாள் சீதா பிராட்டி. அதோடு இல்லை, கொங்கை இணைக்குவை தன்னின் ஓவாது அண்ணல் வெண் காமன் எய்த அலர் அம்பு துளைத்த ஆறா புண்ணிலும் உலை நீ. சீதா பிராட்டியினுடைய மனம், மொழி, மெய், அவளுடைய உள்ளம், அவளுடைய உயிர் என்று எல்லாவற்றிலும் யார் நிறைந்திருக்கிறார்களாம்? ராமபிரான் நிறைந்திருக்கிறாராம். இவ்வளவு சொல்லாற்றலோடு இங்கே அனுமன் சொல்கிறார். இதை வைத்துத்தான் பிற்காலத்தில் ஒரு கவிஞர் பாடினார். என்ன பாடினார்? கண்ணுக்குள் நீதான், கண்ணீரில் நீதான், கண்மூடி பார்த்தால் நெஞ்சுக்குள் நீதான், என்னானதோ ஏனாததோ சொல் சொல் என்று பாடியிருப்பார். சீதா பிராட்டியினுடைய நிலைப்பாட்டை அப்படியே எடுத்து காட்டக்கூடிய ஒரு பாடல் உண்டு. பழைய பாடல் தான், மன்னாதி மன்னன் திரைப்படம் என்று நினைக்கிறேன். நின்ற இடம் யாவும் நிழல் போல தோன்றுதே, அன்று சொன்ன வார்த்தை அலை போலே மோதுதே, கணையாழி இங்கே மணவாளன் அங்கே, காணாமல் நானும் உயிர் வாழ்வதெங்கே, கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசுமோ, காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோ. அப்படியே சீதா பிராட்டியினுடைய நிலை. கணையாழியை பார்க்கிறார். ராமபிரானுடைய கணையாழி என்று சொல்லப்படக்கூடிய மோதிரம் என் கைகளில் இருக்கிறது. ஆனால் இந்த மோதிரத்திற்கு உரிய அவர் எங்கேயோ இருக்கிறாரே, இனிமேல் காலம் நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோ, அப்படி சேர்க்கவில்லை என்றால் இன்னொரு பிறவியை எடுத்து வருகிறேன். சீதா பிராட்டி சொன்னது. இதையெல்லாம் வைத்துக் கொண்டுதான் கவிஞர்கள் பாடல்களை எழுதினார்கள். நிறைவாக சொல்கிறார், உடல் பொருள் ஆவி என்று எல்லாவற்றிலும் சீதா பிராட்டி இடத்தில் ராமபிரான் தான் இருக்கிறார் என்பதை எல்லோருக்கும் அறிவிக்கிறார். அங்கே வானரப்படை வீரர்கள் இருக்கிறார்கள், சுக்ரீவன் இருக்கிறார், அங்கதன் இருக்கிறார், எல்லோரிடமும் சொல்கிறார். நிறைவாக இலங்கையில் என்ன நடந்தது என்பதை சொல்கிறார். ஆந்தகை தேவி உள்ளத்து அருந்தவம் அமைய சொல்லி, சீதா பிராட்டியினுடைய உள்ளம் எத்தகையது என்று அழகாக எடுத்து சொல்லி, பூண்ட பேர் அடையாளம் கை கொண்டதும் புகன்று. சீதா பிராட்டி இடத்தில் சூடாமணியை எடுத்துக்கொண்டு ராமபிரானிடத்தில் கொடுக்கிறார் அனுமன். போரில் நீண்ட வாழ் அரக்கரோடு நிகழ்ந்ததும், அங்கே இலங்கையில் போர் செய்ததும், அக்ஷயகுமாரன் என்று சொல்லக்கூடிய இந்திரஜித்தினுடைய தம்பியை அழித்து விடுகிறார், கொன்று விடுகிறார் அனுமன். அங்கே நிகழ்ந்தவற்றை சொல்கிறார். நிகழ்ந்ததும் நெருப்பு சிந்தி மீண்டதும், இலங்கைக்கு நெருப்பை வைத்துவிட்டு மீண்டு வந்ததும் விளம்பான் தான் தன் வெற்றியை உரைப்ப வெழுகி. இவற்றையெல்லாம் அவர் சொன்னாராம். யாரிடத்தில்? ராமபிரானிடத்தில். இந்த பெருமையை எல்லாம் அவர் அவ்வளவாக பேசவில்லை. அவர் எதை பேசினார்? சீதா பிராட்டியினுடைய பெருமையைத்தான் விவரிப்பாக பேசினார். எனவே தன்னுடைய சொல்லாற்றலால் அனுமன் சொல்லின் செல்வனாக விளங்கினார். அதே சமயத்தில் ராமபிரானுடைய வில்லாற்றலை ராவணனுக்கு புலப்படுத்தினார். ராமனுடைய தூதுவனே இவ்வளவு பலசாலியாக இருந்தால் ராமபிரான் எப்பேற்பட்டவராக இருக்க வேண்டும் என்று அவருடைய வில்லாற்றலை ராவணனிடத்தில் உணர்த்தியதால் வில்லின் வீரனும், அதே சமயத்தில் அனுமனுடைய சொல்லாற்றல் இங்கே புலப்பட்டதால் சொல்லின் செல்வனும் என்று இன்றைய தினம் தலைப்பு அமைந்தது. எனவே இந்த தலைப்பை ஒட்டி நாம் பல விஷயங்களை இன்றைக்கு கண்டோம். நாளைய தினம் முடியிழந்த ராவணன், முடிசூடிய ராகவன். ஏனென்றால் 9 நாட்களில் கம்பராமாயணத்தை முழுமையாக முடித்துவிட வேண்டும் என்பது எப்படி கம்பர் சொல்லுகின்ற பொழுது, ஒரு பார்க்கடல் முழுவதையும் பூனை ஒன்று குடித்து விட வேண்டும் என்று பேராசை கொண்டதோ, அதை காட்டிலும் பேராசை இது. நிச்சயமாக 9 நாட்களில் கம்பரின் பெருமையையோ ராமபிரானுடைய அந்த பெருமையையோ சொல்லிவிட முடியாது. சாதாரண மனிதர்களுடைய சொற்களால் அதை எப்படி சொல்ல முடியும்?
ஏதோ என்னுடைய சிற்றறிவிற்கு எட்டிய அளவில் எனக்கு தெரிந்த சில விஷயங்களை இந்த அவையில் இருப்பவர்கள் பெரும்பாலானோர் கம்பராமாயணத்தையோ அல்லது ஏதேனும் ஒரு ராமாயணத்தை, நிச்சயமாக வால்மீகி ராமாயணத்தையோ படித்திருப்பீர்கள். கதை தெரியாதது என்று யாரும் இல்லை. சிறு குழந்தையிடம் கேட்டாலும் கூட சொல்லும் ராமபிரானுடைய பெருமையை. எனவே ராமபிரானுடைய பெருமையை சொல்லுவது, பேசுவது என்பது யார் யாரோ எப்படி எப்படியெல்லாம் தங்களுடைய பொழுதை கழிக்கிறார்கள். நமக்கு அவருடைய அருள் இருக்கிறது. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்குதல் என்பது போல ராமபிரானுடைய பேரருளும் சீதா பிராட்டியாகிய திருமகளுடைய திருவருளினுடைய துணையும் தான் ராமாயணத்தை நம்மை சிந்திக்க வைத்தது என்று சொல்ல வேண்டும். எனவே நாளைய தினம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டும். முடியிழந்த ராவணன் முடிசூடிய ராகவன். ஆதலால் இன்றைய தினம் கொஞ்சம் கதையோடு ஒட்டி வேகமாக நகர வேண்டியதாயிற்று. சில விஷயங்களை ஆய்வு நோக்கத்தோடு செல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அந்த ஓட்டத்தில் கதை என்பது தடைபட்டு விடக்கூடாது என்பதற்காக கதையோடு சில விஷயங்களை இன்றைக்கு பார்த்தோம். நாளைய தினம் நிச்சயமாக முடியிழந்த அந்த ராவணனை பார்ப்போம். முடிசூடிய மன்னராக வீற்றிருக்கக்கூடிய ராமபிரானையும் நாம் நாளைய தினம் பார்ப்போம். இதுவரையில் என்னுடைய உரையை பொறுமையாக கேட்ட அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.